பண்ணைப்புறம் என்பது இந்த கிராமத்தின் பெயர். இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999. கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 999 என்ற எண்ணிக்கை கூடவே இல்லை. யாராவது ஒருவர் புதிதாக வந்தாலோ அல்லது குழந்தை பிறந்தாலோ கிராமத்தில் இருப்பவர்களில் யாராவது ஒருவர் இறந்து விடுவார்கள். இதனால் மிரண்டு போன கிராம மக்கள் புதியவர்கள் யாரையுமே ஊருக்குள் அனுமதிப்பதில்லை. தாய்மையடைந்த பெண்கள் வெளியூருக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் செய்ய ஒருவரை அனுப்பியது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், பட்டி பெருக, பட்டி பெருக, பாத்தகன் வெடிக்க, பாத்தகன் வெடிக்க, நோயும் பிணியும் தெருவோட போக, நோயும் பிணியும் தெருவோடு போக, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல். ஏய் பசங்களா, ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடிக்காம இங்க வந்து கூடி இருக்கீங்களே, இது சீக்காளி மாடு. இது மேல யாரும் கை வைக்க கூடாது, பாத்துங்க. யோ சக்காலக்காரரே, இன்னைக்கு மாட்டு பொங்கல் தெரியுமா? யாரு மாட்ட வேணாலும் மடக்கலாம், ரைட் இருக்கு. அம்மா, இந்த பெருச்சாளி மகன் பேசுறத கேட்டியா? ஏண்டா சின்ன பெருச்சாடி, உங்க அப்பன் தான் கை நாட்டாச்சே, உனக்கு இந்த ரைட்ல யாருடா கத்து கொடுத்தது? அடைச்சி விலகு. போங்கடா. வா, வா, வா. வா. ஊர் புள்ளிகளுக்கெல்லாம் ஒரு செய்தி, சர்க்கார்ல இருந்து புது புள்ளி வர போறதுனால கூடி பேசணும்னு எல்லாரையும் சாவடிக்கு வர சொல்றாங்க. தெரியாமல இப்படியா காக்க வைக்கிறது? நீ இப்ப வருவேன் அப்ப வருவேன்னு 3/4 மணி நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா பண்றது? சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்ப போறாங்க. புள்ளி கூடுதுன்னு கூடி பேச வர சொன்னாங்க. சுருக்க வந்துடலான்னு தான் போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விடிய விடிய பேசினாலும் முடியாத சங்கதின்னு. ஆமாங்கிற நீயா வல்ல? தலையிலையா நான் வந்து என்ன பண்றது? பஞ்சாயத்து பேசுறவங்களுக்கு என்ன பிடிக்கலையே. ஆடாடா, பேச்சுவாக்கில ஜோக்கரை போட்டுட்டேன். சரி, அப்புறம் என்னதான் முடிவாச்சு? சர்க்கார்ல இருந்து ஆள் அனுப்புனா வரக்கூடாதுன்னு கதை வடைக்க நம்மால முடியுமா? வர்ற ஆளு வரட்டும், நம்ம வழக்கப்படி மிரட்டி வண்டி ஏத்துற வேண்டியதுதான். வர்ற ஆளு ஒரு நாளையில போனா என்ன, ஒரு வாரத்துல போனா என்ன? புள்ளி கணக்கு கூடுனதுதான். அதுதான் இல்ல. வர்ற ஆளு போற வரைக்கும் உள்ளூர்காரன் ஒருத்தன் தினம் கோட்டை வாசல்ல படுத்துக்கணும்னு முடிவா இருக்கே. எந்த மடை அந்த முடிவு கொத்துக்கிட்ட? நம்ம பிச்சைமுத்து பயதான். ஏண்டா பிச்சமுத்து, உன் புத்தி களை எடுக்க போச்சா, கதிர இருக்க போச்சா? கோட்டை வாசல்ல போய் படுக்கிறதுக்கு நீ ஏண்டா ஒத்துக்கிட்ட? எல்லாரும் தலைக்கு மேல வேலை இருக்குன்னு தப்பிச்சுக்கிட்டு குப்பமா கிழவிய மாட்டி விட பார்த்தாங்க. உடனே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கோ. பின்ன என்ன பண்ண சொல்ற? அந்த கிழவிக்கு பகல்லே கண்ணு தெரியல. எதிர்த்தாப்புல வர எருவு மாட்டை பார்த்து, என்ன தலையாரி மகனே பேசாம எங்க போறேன்னு கேக்குது. அது இருக்க போய் என்ன பண்ணுமா? அதுக்காக நீ விளையாட்ட ஒத்துக்கிட்ட. வர்றது சர்க்கார் ஆளு, அவ்வளவு சுழுவா ஒண்ணும் கிளப்ப முடியாது, தெரிஞ்சுக்க. அத பத்தி நீ கவலைப்படாத. வர்ற ஆளுக்கு 2 நாள் தவணை கொடுக்கறேன். அதுக்குள்ள போகல மாறுகால் மாறுகை வாங்கி இந்த மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன்னு மயில் வாகன முதலாளி சொல்லி இருக்காரு. வெறும் பையன் ஜம்பம் விளக்கெண்ணை கேடுன்னு எதுக்கு அப்படி எல்லாம் பேசணும்? என்ன பேசி என்ன? ஒரு பயலுக்கு ரோஷம் வர மாட்டேங்குது. சர்க்காரை எதிர்த்தா கரண்ட் கிடைக்காது, தண்ணி கிடைக்காதுன்னு நமக்கே காது குத்த பாக்குறானுங்க. நான் உனக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே காது குத்துவேன். வேண்டாம்ப்பா, நீ திருட்டாட்ட ஆடுற. மடியில இருந்து வேற 3 காடை எடுத்துட்டேன். நான் சீட்டாட வரலப்பா. பிடாரி, மாட்டுக்கு தண்ணி வை. சும்மா தமாஷை பண்ணேன், கோச்சிட்டீங்களா? சும்மா ஆடுங்க அண்ணா. ஆனா விடியா. இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? சும்மா ஆடுங்க. சீட்டை போடலாமா?
சீட்டு எடுங்க. இத போடுங்க. போடுறேன், போட்டுட்டேன். அந்த சீட்டு எடுங்க. எடுக்கிறேன். யாரடி இவ? இவ்வளவுதான் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ண அரசாங்கத்துல அனுப்பி வச்சிருக்காங்க. மூக்கு முடியுமா இருக்கா? யாரு வீட்டுக்கு சக்களத்திய வர போறாளோ? என் பேரு சோலையப்பன். ஊர்ல எல்லாரும் என்ன தவுடான்னு கூப்பிடுவாங்க. உன் சுயப்புறான்னு எனக்கு தேவையில்லை. என்னமோ சொல்லணும் நீ. அது ஊரு ரொம்ப பொல்லாததுமா. உன்னை பார்த்தா பச்சை பிள்ளையாட்டம் இருக்கு. இந்த ஊர்ல 999 பேர் தான் இருக்குனுங்கிறது இன்னைக்கு நேத்து ஏற்பட்டது இல்ல, 300 வருஷத்துக்கு முந்தி வந்த சாபம். சாபம் இருந்தா இருக்கட்டும், இப்ப என்ன பண்ண சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, பேசாம வேலையை மாத்திட்டு வேற ஊருக்கு போயிரு. இல்லாட்டி உனக்கு முந்தி வந்தவங்க ஊர் கட்டுமானத்தை மீறினதுனால எப்படி செத்தாங்களோ அப்படி நானும் சத்துருவேங்கிறியா? யோ தோடு, உனக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு? சின்ன வயதுல நிறைய தவுடு திம்பனா. இப்போ அதான் திங்குறேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாட்டுல சந்திரனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. நீ என்னடானா சாபத்தை பத்தி பேசுற? எங்க அப்பா கருப்பு சட்டுக்காரரு, சுந்தரராஜன்னு பேரு. சாகர வரைக்கும் மூடத்தனங்களை எதிர்த்து போராடிட்டே இருந்தாரு, தெரியுமா? இனிமே வேலை விஷயத்தை தவிர ஏதாவது பேசினா டிரான்ஸ்பர் எனக்கு வராது, உனக்கு வரும். புரிஞ்சுதா? போ போ. இந்தாடா. வர்றமா. ஏண்டா இப்படி திருக்கான்னு முடிச்சுக்கிட்டு போனா நாங்க எப்படிடா நிம்மதியா இருக்கிறது? போயிட்டு வரேன்னு தைரியமா தான் சொல்ல. இவ ஒரு விவசாய கட்டம் உண்ட. எதுக்கடி சிரிச்ச? ஆவடக்கா தண்ணிக்கு போறப்போ முட்டாள் வெள்ளாடுன்னு ஒரு கதை சொல்லும், அத நினைச்சு சிரிச்சேன். அடி பொடி இவள, அந்த கதையை அவளுக்கு சொன்னதே நான் தானே. அம்மா, அந்த கதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒரு பெரிய பள்ளத்துல நரி ஒண்ணு விழுந்துருச்சான். அப்போ அந்த பக்கமா ஒரு வெள்ளாடு வந்துச்சான். உடனே நரி, வெள்ளாடே என்ன கொஞ்சம் தூக்கி விடேன்னு சொல்லிச்சான். உடனே வெள்ளாடு பள்ளத்துல குதிச்சு, நரியே என் முதுகு மேல ஏறி மேல போயிடுன்னு சொல்லிச்சான். நரியும் சந்தோஷமா மேல போயிடுச்சான். அப்புறம்தான் வெள்ளாடு, நரியே நான் எப்படி மேல வருதுன்னு கேட்டுச்சான். உடனே நரி சிரிச்சுக்கிட்டு, அட முட்டாள் வெள்ளாடே, இந்த யோசனை உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஓடிருச்சான். அப்புறம் அந்த வெள்ளாடு ரொம்ப காலம் அழுதுகிட்டு உள்ளேயே இருந்துருச்சான். ஏமா, அந்த வெள்ளாடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் தூக்கி விடுறேன். அந்த முட்டாள் வெள்ளாடே நீதானடா, இன்னும் அதை வெளியே போயா தேடணும்? ஏண்டா பிச்சமுத்து, பொழுது சாஞ்சி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு சீக்கிரம். தாயே அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரி, உன்னதான் நம்பி இருக்கேன் தாயே, என்னை கைவிட்டுடாதே தாயே. ஈஸ்வரி ஜெகதம்பிகா. என்ன கோட்டை வாசல்ல படுக்க போறேன், காத்து கருப்பு அடிச்சிடாம இருக்க ஏதாவது தாய்த்து கூட. வெள்ளி வச்சிருக்கிறியா? வெள்ளியா? வெள்ளிய நான் பார்த்ததே இல்ல. சின்ன வயசுல அருணாக்குடி போட்டிருந்தேன்னு எங்க அம்மா தான் சொல்லும். அட போடா அறிவு கட்டவனே, நீ நகை கடை வச்சிருக்கேன்னா வெள்ளி கேட்டேன், பணம் இருக்கான்னு கேட்டேன், புரியுதா? இல்லையே. அப்புறம் எதுக்கு தாயத்து கட்டணும்? கையில காசு இல்லாதவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். வா, இப்படி வா. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்க. வெள்ளிக்கிழமை ராத்திரில மட்டும் இது வேலை செய்யாது, மத்த நாள்ல இத நம்பி சுடுகாட்டுல கூட போய் படுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை ராத்திரி படுத்துக்கலாம், ஆனா எழுந்திருச்சு வர முடியாது. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
எனக்கு வேணும். ஏட்டையா ஏட்டையா கொஞ்சம் நில்லுங்க ஏட்டையா. அரா சிக்காலக்காரனா? என்ன இப்படி சந்தேக கேஸ் மாதிரி அலையற? ஊர்ல புள்ளி கூடிருச்சுன்னு என்ன கோட்டை வாசல்ல படுக்க சொல்லிருக்காங்க. தாவடி நீ தானே ஒத்துக்கிட்ட, இப்ப எதுக்காக புகார் பண்ற? புகார் பண்ணல ஏட்டையா, சர்க்கார் அனுப்பிச்ச பொண்ண உங்க இடுப்பு வர கட்டிக்கிட்டு டாம் டோம்னு மிரட்டினா போதும், ஊரை விட்டே மாத்திக்குவா. என் படப்பே கெடுக்கிறியா? அவளும் சர்க்கார் ஆளு, நானும் சர்க்கார் ஆளு, எப்படி மிரட்டுறது? ஏட்டையா இதுக்கு ஒரு வழி பண்றேன், மத்திய சர்க்கார்ல சொல்லி எப்படி ஏற்பாடு செய்யற பட்டுமா? அந்த பிச்சைமுத்து பயலுக்கு நீதான் உதவி செய்யணும். அவனை ரோட்ல பார்த்தேன், பாவமா இருந்துச்சு. அதுக்கு என்னென்னையா பண்ண சொல்றேன்? உனக்கு சொல்லியா தரணும்? எனக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அறிவு இல்லாம போச்சு. அம்மாடி, இன்னொரு தோசை. மண்டா உடையற மாதிரி சமாசாரத்தை சொல்லிருக்கேன், யோசிக்க வேண்டாமா? இன்னும் 2 தோசை சுட்டு போடியா. இன்னும் 3 தோசைக்கு தான் மாவு இருக்கு, அதுக்குள்ள யோசிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். பஞ்சவர்ணம் புதுசா வந்திருக்கிற பொண்ணை பத்தியா கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாம ஆரவள்ளி மாதிரி நெஞ்சு தூக்கிட்டு திரியறா. அந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்தாதான் இந்த ஊருக்காரங்க நெருங்க மாட்டாங்க, இல்லைன்னா படுக்கிற பாயில பங்கு கேட்டு வந்துருவானுங்க. நான் நம்ப மாட்டேன். நான் மயில் வாகனத்துக்கு 2ஆம் தரமா வந்த கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். தாய்மா, நீ இப்ப பாக்குற பஞ்சவர்ணத்துக்கும் அப்ப இருந்த பஞ்சவர்ணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அந்த பஞ்சவர்ணம் ரொம்ப பயந்தவ, ரொம்ப நல்லவ. அவளுக்கு பாபுன்னு ஒரு அத்தை மகன் இருந்தான். இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஊருலா சுத்திட்டு இருப்பீங்க? ஏதாவது கடை கண்ணி போட்டு பணம் காசு சேர்த்தாதானே நாம கல்யாணம் பண்ணிக்க முடியும். உண்மைதான் பஞ்சவர்ணம், தையக்கடை போடணும்னா அதுக்கும் பணம் வேணும்ல, அந்த பணத்துக்கு தான் இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் அவசரப்படுறேன்னா, இந்த ஊருக்காரங்க ஒரு மாதிரி, அவங்கள பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் பயப்படுற? அவங்களும் நம்ம மாதிரி மனுஷன் தானே. நம்ம மாதிரி மனுஷன் தாங்க, ஆனா நம்ம மாதிரி ஏழை இல்லையே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பஞ்சவர்ணம், நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கடை போடணும்னு யார் யார்கிட்டயோ பணம் கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனா ஒருத்தர் கேட்காமலே தர்றேங்கிறாரு. இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சாமியை பத்தியே சந்தேகப்படுவேன், மனுஷன் எங்க நம்ப போற? எனக்கு பணம் தரேன்னு சொன்னது சாதாரண ஆள் இல்ல, பெரிய பணக்காரரு, மயில் வாகனம். என்ன தகச்சு போயிட்ட? இன்னும் சந்தேகமா இருக்கா? இப்ப தாங்க சந்தேகமே ஜாஸ்தி ஆகுது. பஞ்சவர்ணம், நாளைக்கு முகூர்த்த நாளா இருக்குன்னு சொன்னாங்க. மயில் வாகனத்துக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து இன்னும் பணம் வரலையா? இன்னைக்குள்ள வந்துரும் சொன்னாரு. பணம் வந்ததும் முதல்ல நம்ம கல்யாணம், அப்புறம் தான் கடை ஆரம்ப விழா. எங்க கடை ஆரம்ப விழா முதல்ல வச்சுட்டு கல்யாணத்தை 2ஆவது வச்சு கூடாதா? முடியாதும்மா, முடியாது. எத்தனை நாளைக்கு தான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிறது? முதல்ல கல்யாணத்தை பண்ணி உன் கன்னத்துல ஒண்ணு கொடுத்துட்டு தான் மத்த சமாச்சாரம். போயிட்டு வரேன், ராத்திரிக்கு நேரமா வந்துருவேன். போயிட்டு வரட்டுமா?
எவ்வளவு நேரம் ஆனாலும் வந்துடுறேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். ஒருவேளை கோட்டை வாசல மாட்டிட்டாரோ? பஞ்சவர்ணம், நீ சொன்னது சரியா போச்சு. அந்த மயில் வாகன என்னை மோசம் பண்ணிட்டான். பணம் கிடைக்கலன்னு கொஞ்சம் நகைகளை கொடுத்து அடகு வச்சு வாங்கிக்கன்னு சொன்னான். நானும் நெசன்னு நம்பி கடையில போய் அடகு வச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் மோசம் பண்ணிட்டான். நான் நகைகளை திருடிட்டேன்னு போலீஸ்ல புகார் வேற கொடுத்துட்டான். பஞ்சவர்ணா, நீ தைரியமா இரு. நான் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துடுறேன். இப்ப என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்காகத்தான் நான் அவனை உள்ள தள்ளினேன். நீ எனக்கு சொந்தமானாத்தான் அவன் வெளியே வருவான். பஞ்சவர்ணம், நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நீ உள்ள போறியா இல்ல அவன் உள்ளேயே இருக்கட்டுமா? என்ன நல்லவேன்னு சொல்லி போலீஸ்ல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. பஞ்சவர்ணா, கதவை தர பஞ்சவர்ணா. பஞ்சவர்ணா, நம்ம கல்யாணத்துக்காக மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பஞ்சவர்ணா, கதவை தர. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க பாபு, என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மனைவி அமீரா பாக்கியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நீ சாவக்கூடாது. இந்த மாதிரி கொடுமை இந்த ஊர்ல இனிமே நடக்கவே கூடாது. உன்னை கெடுத்த மயில் வாகனத்தை பழிக்கு பழி வாங்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். கூடவே இருந்து அவன் குடும்பத்தை கெடுக்கணும். இதுதான் என் கதை. அதுக்கப்புறம் பாபுவை நான் பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனாரோ, என்ன ஆனாரோ. ஐயோ, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது தெரியாம எல்லாரும் உன்னை சகுனி சகுனின்னு சொல்றாங்களே. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வா. காசி, மணி 10 ஆயிடுச்சுப்பா. அது அப்படி அவ்வளவு சரியா சொல்றேன். இந்த மயில் வாகன முதலாளி பப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரே, இந்த நேரத்துல இந்த வழியா போனா மணி 10 ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறான். இவர் எப்படி 2 பேரை வச்சு சமாளிக்கிறாரு? என்ன கப்பல் கவுந்துட்டு மாதிரி கணத்துல கை வச்சிருக்கீங்க? சின்ன வீட்டுக்கு வந்தா பெரிய வீட்டு ஞாபகம், பெரிய வீட்டுக்கு போனா சின்ன வீட்டு ஞாபகம். என்ன பார்வையில ரசிக்கிறீங்க? பழைய ஞாபகமோ? பஞ்சவர்ணம், நீ என்ன நினைக்கிற, என்ன செய்யறாங்கிறது பெரிய மர்மமா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். 4 காலு நடுவுல ஒரு வால் இருந்தா அது நாய்த்தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அது கடிச்சாதான் தெரிஞ்சுப்பீங்க. நாயின்னு இப்ப நீ யார சொல்ற? என் குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. யாரா திட்டுனா நிறைய திட்ட போறேன். சுத்தி வளைச்சு பேசுற பழக்கம் எனக்கு இல்ல. ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல விலை கணிச்சு படுங்க. உன் கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என் மனசுல பட்டதை சொல்றேன். சகுனி சபதம் பண்ண மாதிரி நீ கூட இருந்தே கவுத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இத பாருங்க, உங்களை ஓடு கவுத்துட்டு நான் மட்டும் மச்ச வீட்டுல வாழ முடியும்? உங்களோட சேர்ந்து நானும் வீதிக்கு வந்துதானே ஆகணும். பஞ்சவர்ணம், நான் திரும்பவும் சொல்றேன்,
உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு இந்த ஜென்மம் போதாதுங்க, அது கிடக்குது. அரசாங்கம் கூட தான் எவ்வளவோ திட்டம் போடுது, எல்லாமா ஜெயிக்குது. நான் சொல்றபடி கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு நல்லபடியா வருவீங்க. பஞ்சவர்ணம், நிஜமா தான் சொல்றியா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்?